ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வெந்தய குழம்பு. ஒரு அருமையான ஹெல்தியான மெடிசினல் வேல்யூ நிறைந்த ஒரு குழம்பு இது. நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த வெந்தய குழம்பு ரெசிப்பியில் பேருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலைங்க. நல்ல நிறையா வெந்தயம், அதாவது ஒரு கையளவு முளவிட்ட வெந்தயம் சேர்த்து செய்கிறோம். இந்த வெந்தய குழம்பு ரொம்ப நல்லது, நல்ல மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. வெந்தயம் உடம்பை குளிர்ச்சியாக்கும், நார்ச்சத்து அதிகம். இந்த வெயில் காலத்தில் இந்த முளவிட்ட வெந்தயம் எல்லாம் நம்ம உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. 1 ஸ்பூன் முளவிட்ட வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டு நல்ல 1 டம்ளர் மோர் குடித்தா போதும், சட்டுன்னு உடம்பு குளிர்ச்சியாக்கும். வெயில் காலத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராது. உடல் சூடு அதிகமாகி வர வயிற்று வலிக்கெல்லாம் வெந்தயம் நல்ல மருந்து. அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கும் வெந்தயம் நல்ல மருந்து. ஸ்கின் கேர், ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் வெந்தயம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வெந்தயத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதுவும் இந்த முளக்கு விட்ட வெந்தயம், ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரீக்கில் நார்ச்சத்து இன்னுமே அதிகம். ஸோ அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்லாவே இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ அருமையான இந்த வெந்தயம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி நல்ல ஒரு கையளவு முளவிட்ட வெந்தயம், ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரீக் யூஸ் பண்ணி ஒரு அருமையான குழம்பை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதாவது நல்லா அழுத்தி பிடிச்ச ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அல்லது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளின்னு சொல்லலாம். நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிச்செடுத்து வச்சாச்சு. ஸோ புளி தண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. அடுத்தது மசாலா வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 5 காஞ்ச வரமிளகாய், இது காரத்துக்கு வேண்டி, கூடவே கலருக்கு வேண்டி 2 காஷ்மீரி சில்லி. அது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுபடணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸும் வதக்கி இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்தது இங்கே அதே பேனில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் இந்த பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே 1 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அதே சமயம் நம்ம வறுத்து வச்சுருந்த ட்ரை ஸ்பைசஸை இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடிச்சாச்சு, கொஞ்சம் பருப்புன்னு பொடிச்சு வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடணும். ஸோ மசாலா நம்மளுக்கு கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பர்டிகுலர்லி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டாச்சு. கூடவே நல்லா கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு.
நல்லா வதக்கிடலாங்க. இந்த பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வாசனை வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டு விட்டுடலாம். இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற முளைவிட்ட வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அதாவது ஒரு கையளவு, கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைவிட்ட வெந்தயம், ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரிக் சேர்த்தாச்சு. வெந்தயம் நல்லா கொஞ்சம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு தான் நம்ம மசாலா சேர்க்கணும். நம்ம இவ்வளோ வெந்தயம் சேர்க்கிறோமே குழம்பு கசக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்பெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வத்த குழம்பெல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த வெந்தய குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது. இந்த வெந்தய குழம்பு கிட்டத்தட்ட நம்ம வத்த குழம்பு மாதிரியே தான் செய்கிறோம். நல்ல புளிக்கரைசல் சேர்த்து விட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்தரைச்சி செய்கிறோம். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், கசப்பெல்லாம் பெருசாக இருக்காது. இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சுங்க. அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்தாச்சு. மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். அதாவது இந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அது சேர்த்தாச்சு. நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா குழம்பு திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், குழம்பு நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஜாகரி இது ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்போட உப்பு புளிப்பு காரம்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது புளிக்குழம்புக்கு ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் சேர்க்கறது நிறையா பேருக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சவங்க சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்லா மூடி வச்சு நல்லா இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க, சுவையான வெந்தய குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. நல்ல கமகமான வாசனையோடு இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹெல்தியான மெடிசினல் வேல்யூஸ் நிறைந்த நல்ல இந்த வெந்தய குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. டக்குன்னு மசாலா அரைச்சோமா நம்ம தாளித்து விட்டுறலாம். வெந்தயம் மட்டும் நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெந்தய குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்கலை, புளி சேர்த்து நல்லா மசாலா அரைச்சி விட்டு நல்ல பக்குவமாக கொதிக்க வச்சு இறக்கியிருக்கோம். ஸோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நம்ம வத்த குழம்பெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாமோ அதே மாதிரி இந்த வெந்தய குழம்பு சாப்பிட்லாம். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த டேஸ்டியான ஹெல்தியான வெந்தய குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.